வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் மை வி3 ட்ரீம் வே தமிழ் சேனல். நான் உங்க தீபிகா. லாஸ்ட்டாக நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது எதை பற்றினது அப்படின்னா, நம்ம மை வி3 பற்றின பொய்யான விஷயத்த வந்துட்டு வீடியோவாக போட்டால் மிஸ்டர் எம்ஜி என்கிற மதன் கௌரி அவர் சொன்ன விஷயத்த எல்லாமே வந்துட்டு எதுலேயுமே உண்மை இல்லை, அதில் பொய் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு விளக்கம் கொடுத்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அவன் மொத்தம் 3 வீடியோ போட்டிருந்தாரு. அதில் ஆல்மோஸ்ட் ஒரு வீடியோலையுமே ஒரு லைன் கூட உண்மையாக சொல்லலை, எல்லாத்துலேயுமே முழுக்க முழுக்க பொய் மட்டும்தான் சொல்லியிருந்தாரு. ஸோ லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த வீடியோவோட கண்டினியூவிட்டி தான் இந்த பார்ட் 2 வீடியோ. அந்த வீடியோ யாராவது பார்க்கலன்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் இதில் முழுசாக என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் கிளியராக புரியும். அந்த வீடியோ பார்க்காதவங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ அப்போ உங்களுக்கு அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு, எதெல்லாம் உண்மை, எதெல்லாம் பொய், இல்லை முழுக்க முழுக்க பொய்யை மட்டும்தான் சொல்லியிருக்காரா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் புரியும். ஸோ இந்த வீடியோ கண்டினியூக்கு போகலாம் வாங்க. ஸோ அடுத்து வந்து நீங்களே சொல்லியிருக்கீங்க, உங்கள் கமெண்ட்ஸில் எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி கமெண்ட் போட்டிருக்காங்க, மை வி3 பற்றி தப்பாக பேசாதீங்க, மை வி3 வந்து இன்கம் எடுத்துகிட்டு தான் இருக்கோம், நீங்கள் வந்து போடுற கமெண்ட் வந்துட்டு எங்களுக்கு அது வந்துட்டு ஒரு கஷ்டத்தை கொடுக்குது, இல்லை இந்த மாதிரி வந்து நிறைய விஷயத்த சொல்லியிருக்கீங்க. இன்னும் நிறைய பேர் திட்டியும் போட்டுருக்காங்க, எதுக்கு ஒரு ஜென்யூன் கம்பெனியை பற்றி இந்த மாதிரி வீடியோஸ் வந்து போடுறீங்க, ஏன் ஒரு பொய்யான விஷயத்த வந்து பரப்புறீங்க, மை வி3 இட்ஸ் பெஸ்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கமெண்ட்ல கூட நீங்க பாருங்க மக்களே, நீங்க கூட போய் அதை படிச்சு பாருங்க. இது வரைக்கும் ஒருத்தர் கூட அதுல வந்துட்டு ஆமா நானும் மை வி3ல சேர்ந்து எனக்கு இவ்வளவு அமௌண்ட் லாஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ஒரே ஒரு கமெண்டாவது வந்திருக்கான்னு சொல்லிட்டு நீங்க அவரே கூட கொஸ்டின் பண்ணுங்க. இல்ல மதன் கௌரி சார் நீங்களே எனக்கு சொல்லுங்க, உங்க கமெண்ட்ல யாராவது நான் ஏமாந்துட்டேன் மை வி3ல சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபராவது உங்களுக்கு கமெண்ட் பண்ணிருக்காங்களான்னு சொல்லிட்டு நீங்க அடுத்த வீடியோ மை வி3 பத்தி பேசுறதா இருந்தா நீங்க அதுல கூட மென்ஷன் பண்ணுங்க. அதுல ஒன்றும் இல்லை, ஏன்னா ஏமாந்தவங்க யாருமே இல்லை. ஸோ அதுக்கான ப்ரூஃப் எங்ககிட்டயும் இருக்கு, எங்களுக்கு மை வி3 மேல நம்பிக்கையும் இருக்கு. மை வி3 ஆட்ஸ் மூலிமா அதை நம்பாதவங்க தான் நிறைய பேர் இருக்காங்களே தவிர நம்பி கெட்டவங்கன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ஒருத்தர் கூட கிடையாது. வெளியே இந்த உங்களை மாதிரியான இந்த ஃபேமஸான சில பேர் வந்துட்டு சில பொய்யான விஷயத்த சொல்லுவீங்க இல்லைங்களா, இந்த பொய்யையும் உண்மை நம்பிட்டு இருக்கிற மக்கள் வந்துட்டு வெளியே இருக்கிறாங்க. அந்த மாதிரியான மக்கள் மட்டும்தான் கமெண்ட்ல வந்துட்டு திஸ் இஸ் ஃப்ராட் கம்பெனி, இது வந்து சீக்கிரம் ஓடி போயிடும், இது இன்னும் கூடிய சீக்கிரம் வந்து க்ளோஸ் ஆக போகுது, மோசடி கம்பெனி, யாரும் நம்பாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்களே தவிர இதுல நம்பி இன்கம் எடுத்துட்டு இருக்கிறவங்க யாருமே கமெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்க மற்ற கம்பெனியோட கம்பேர் பண்றீங்கல்ல, அதே விஷயத்த இப்ப நானும் சொல்றேன். இது வரைக்கும் எவ்வளோ MLM கம்பெனி, எவ்வளோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி நான் ஏமாந்துட்டேன், நான் மோசம் போயிட்டேன்னு சொல்லிட்டு எவ்வளோ மக்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்குவாங்க. ஒருவேளை அவங்களுக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லயோ இல்லை ஒரு கோர்ட்டுலயோ அவங்களுக்கு சரியான இது கிடைக்கலனா, இல்லை அது வரத்துக்கு முன்னாடியே சோசியல் மீடியாவை கான்டாக்ட் பண்ணி எனக்கு நீதி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கேட்டும் வீடியோஸ் போட்டிருக்குவாங்க, இல்லை சொந்தமாகவும் வீடியோஸை வந்து வெளியிட்டு இருக்குவாங்க. இது வரைக்கும் யாராவது ஒருத்தராவது மை வி3ல வந்துட்டு நான் ஏமாந்துட்டேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவாவது அப்லோட் பண்ணியிருக்காங்களா? அப்படி இல்லை, என்னால் வந்துட்டு தனியா இந்த நியாயத்தை வந்து கேட்க முடியல, எனக்கு நீங்க நியாயம் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தராவது உங்க சோசியல் மீடியாவா இருக்கட்டும் இல்லை சேனல்ஸா இருக்கட்டும் ஒருத்தர்கிட்டயாவது வந்து நியாயம் கேட்டு இருக்கிறாங்களா? நான் இதுல ஏமாந்துட்டேன், என் பணத்தை வாபஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருமே இந்த விஷயத்த பண்ணாத போது நீங்க எப்படி சொல்லலாம் மை வி3 மோசடி பண்ணிடுச்சு, மை வி3 ஏமாத்திடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு? ஸோ ஒருத்தர் சொல்லாமையே அப்ப நீங்க சொல்றீங்கன்னா இப்ப எப்படி ஒத்துக்கிறது நீங்க சொல்றது உண்மைதான்னு சொல்லிட்டு? ஸோ இதுல இருந்தே அப்பட்டமா தெரியுது நீங்க சொல்ற விஷயத்துல ஒண்ணுத்துல கூட உண்மை இல்லை, நீங்க சொல்றது முழுக்க முழுக்க பொய் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு விஷயமா நீங்க பேசின வார்த்தைகளுக்கு தான் நான் வந்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்கேன். ஒருவேளை உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருந்தா நீங்க அடுத்த வீடியோல கூட உங்ககிட்ட நான் வந்து ப்ரூஃபை வச்சுதான் பேசினேன், நான் வந்து டாக்குமெண்ட்ரி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ப்ரூஃபை வச்சு பேசுங்க. நீங்க போடுற வீடியோஸ் உண்மை, நீங்க சொல்ற கருத்து உண்மை, நீங்க வந்து உங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் உங்க வியூவர்ஸுக்கும் நீங்க உண்மையான விஷயத்த தான் கொண்டு போய் சேர்க்குறீங்கன்னு சொல்லிட்டு நான் ஒத்துக்கிறேன் சார். அது அப்படி இல்லை, இந்த ஒரு ப்ரூஃப் கூட இல்லைன்னா அடுத்த வீடியோலயே வந்துட்டு நீங்க வீடியோ போடுங்க, நான் இது வரைக்கும் சொன்னது எல்லாமே வந்துட்டு போய் தான், நான் எனக்கு ஒண்ணுமே தெரியாம யார் யாரோ சொன்னதை வச்சுதான் நான் வந்து சொன்னேன்னு சொல்லிட்டு மை வி3 ஆட்ஸை பத்தி தப்பா பேசினதுக்கு மன்னிப்பு கேட்டு நீங்க வீடியோ போட்டுருங்க, அது உங்களுக்கு நல்லது. ஏன்னா இப்போ வந்துட்டு மை வி3 பத்தி யாரெல்லாம் தப்பா பேசினாங்களோ அவங்களோட ஒரு முகத்தெரியும் வந்துட்டு நம்ம குருஜி அவர்கள் அவரு புதுசா இப்ப ஸ்டார்ட் பண்ண அன்பார்ந்த சேனல்ஸ் மூலமா கிளின்னு கிழிச்சிட்டு வராரு. ஸோ அடுத்த வீடியோ உங்களுக்காக கூட இருக்கலாம். அதனால உங்களை பத்தின அந்த மாதிரி ஒரு கிளி வீடியோ வரதுக்கு முன்னாடி
நீங்களே வந்துட்டு நீங்க சொன்னது எல்லாமே தப்புதான்னு சொல்லிட்டு ப்ரூஃப் இருந்தா ஓகே, ப்ரூஃப் இருந்தா நீங்க ஆதாரத்தோட ப்ரூஃப் பண்ணுங்க, நாங்க ஒத்துக்கிறோம். ப்ரூஃபே இல்லாம நீங்க பேசுனீங்கன்னா ஒத்துக்கோங்க, நான் தப்பா தான் பேசினேன், என்கிட்ட ஒரு ப்ரூஃபும் இல்லை, நான் சும்மா இந்த வியூஸ்க்காகவும் என் சப்ஸ்கிரைப்காகவும் இதை யூஸ் பண்ணி நான் வீடியோஸ் போட்டேன், என் வீடியோஸை நிறைய பேர் பார்க்குவாங்க அப்படின்றதுக்காக தான் நான் வீடியோ போட்டேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கோங்க, மன்னிப்பும் கேட்டுக்கோங்க மைவித்திரியை பத்தி தப்பா பேசுனதுக்கு. அப்படி இல்லைன்னா பின் விளைவுகளை நீங்க தான் சந்திக்க வேண்டியது இருக்கும். உங்க வீடியோஸை பார்த்த ஒரு நபரா வந்துட்டு ஒரு விஷயமா உங்ககிட்ட வந்து சொல்லிக்கிறேன். ஸோ பின் விளைவுகள் எப்படி வேணாலும் இருக்கலாம், அதுக்காக பண்ணிடுங்க, முன்கூட்டியே ஒரு சேஃபா இருந்துக்க சொல்றேன். ஸோ உங்களோட விருப்பம், நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து நீங்க சொன்ன மிகப்பெரிய ஒரு பாயிண்டா வச்ச விஷயம் என்னன்னா, மைவி3 ஆட்ஸ்ல 17,000 கோடி இன்வால்வ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்களே, நீங்க நேரடியா 17,000 கோடி உள்ள இருக்கிறத பாத்தீங்களா? இல்ல உங்ககிட்ட அதுக்கான ஆதாரம் இருக்கா? இல்ல யாராவது வந்துட்டு நான் இத்தனை கோடி அதுல போட்டு லாஸ் ஆயிட்டான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட யாராவது வந்து சொன்னாங்களா? இல்ல நீங்களா தான் நேரடியா போயிட்டு யார்கிட்டயாவது கேட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஆதாரத்தெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா? அது மட்டும் இல்லாம 17 லட்சம் கிரவுன் மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்றீங்க. உங்ககிட்ட மைவி3 ஆட்ஸ்ல எவ்வளவு கிரவுன் மெம்பர்ஸ் இருக்காங்கன்ற புள்ளி விவரம் உங்ககிட்ட இருக்கா? ஸோ எதுக்குமே ஒரே ஒரு ப்ரூஃப் கூட இல்லாம எப்படி சார் நீங்க சொல்றீங்க 17,000 கோடி மோசம் பண்ணிட்டாங்க, 17,000 லட்சம் மெம்பர்ஸ் கிரவுன் பிளான்ல இருக்கிறாங்க, ஒருத்தருக்கும் ஒரு லட்சம்னா அப்போ இது வந்து நீங்க புள்ளி விவரம் எல்லாம் கிடையாது, 17,000 கோடி அப்போ 1 லட்சம் இன்ட்டு 17,000 கோடினா அப்ப எத்தனை மக்கள்? 1 லட்சம் இன்ட்டு 17 லட்சம் பேர் ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்திருந்தா 17,000 கோடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கணக்கு போட்டு 17,000 கோடின்னு சொல்றீங்க. இதுல அந்த ஒரு பிளான் தான் இருக்குதுங்களா? பேசிக் மெம்பர் இல்லையா, சில்வர் மெம்பர் இல்லையா, கோல்டு இல்லையா, டைமண்ட் இல்லையா, அதுக்கப்புறம் தான் கிரவுனே இருக்கு. ஸோ இது எதுவுமே தெரியாம அவங்க எதுக்காக சேர்ந்தாங்க அந்த பேக்கேஜ்ல, இல்ல அந்த பேக்கேஜ்ல சேர்ந்து அவங்களுக்கு இன்கம் இருக்கா இல்லையா, இதுவும் தெரியாம வெறும் அந்த 17,000 கோடி அப்படின்னா ஒருத்தர் 1 lakh into 17 lakhs people இஸ் ஈக்குவல் டு 17,000 crore இப்படின்னு சொல்லிட்டு நீங்களா ஒரு கேல்குலேஷன்ல போட்டுட்டீங்க. நீங்க எந்த மேத்தமெட்டிக்ஸ் ஃபார்முலால சும்மா ஏதோ ஒரு கால்குலேஷன்ல தான் போட்டிருக்கீங்களே தவிர உங்ககிட்ட ஆக்சுவல் புள்ளி விவரம் தெரியாது. ஏன்னா நீங்க மைவித்ரில இருக்கிற ஒரு அட்மினும் கிடையாது, இல்ல மைவித்ரில இருக்கிற ஒரு மெம்பரும் கிடையாது, இல்ல மைவித்ரிக்குள்ள இருந்து ஒர்க் பண்ற ஒரு பர்சனும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்க எதை ப்ரூஃபா வச்சு இத்தனை பேர் இருக்காங்க மைவித்ரில இவ்வளோ அமௌண்ட் வந்துட்டு இன்வால்வ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நீங்க எதை வச்சு சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க சொன்ன எல்லா விஷயமே எனக்கு யோசிச்சு பார்த்தா எனக்கே தெரியல நீங்க எதை வச்சு சொன்னீங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்க சொன்ன எல்லா விஷயமும் அப்படிதான் இருக்கு. ஸோ இதை வந்துட்டு அந்த இன்னொன்னு சொல்லியிருக்கீங்க, மைவி3 ஆட்ஸ்ல இவ்வளோ 17,000 கோடி இன்வால்வ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு முன்னாடி இருக்கிற அவருக்கே தெரியல. அவருக்கு தெரியல, எம்டி சாருக்கு தெரியலையா? அவருக்கே தெரியலன்னா அப்போ அது எப்படி சார் உங்களுக்கு தெரிய வந்துச்சு? யார் சார் உங்ககிட்ட சொன்னது? எம்டி சாருக்கு தெரியாதுன்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க என்ன அவரோட ஃப்ரெண்டா, இல்ல அவரோட ரிலேட்டிவா, இல்ல அவரு கூடவே எப்பவுமே இருக்கிற ஒரு பர்சனா? அப்படி இல்ல அவரே வந்து உங்ககிட்ட சொன்னாரா மைவி3ல இத்தனை கோடி இருக்குன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு? நீங்க எப்படி அதோட இதை இப்படி கனெக்ட் பண்ணி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ பேசுறதுக்கு முன்னாடி எது ஒண்ணுமே இதுக்கப்புறம் உங்க வீடியோ பார்த்தா நீங்க ப்ரூஃப் வச்சு பேசினா மட்டும்தான் அதை நம்பணுன்ற மாதிரி எனக்கும் தோணுது சார். ஸோ மற்ற மக்களுக்கு எப்படி தெரியல, ஆனா இது வரைக்கும் இப்போ இந்த லாஸ்டா நான் மைவி3 சம்பந்தப்பட்ட வீடியோஸை பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு இது மட்டும்தான் தோணுது. சும்மா எல்லாரும் சொல்றாங்க நாமளும் இதை பத்தி பேசுவோம், இந்த டைம்ல பேசினா நம்மளுக்கு ஆல்ரெடி இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, ஸோ நம்ம பேசினா இது மூலியமா நம்மளுக்கும் ஒரு இன்கம் கிடைக்கட்டுமே அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல நீங்க பேசுறீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ எல்லாமே உங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா உங்களை மாதிரியெல்லாம் என்னால சொல்ல முடியாது, நீங்க இதுக்காக தான் பேசுனீங்க, இதுக்காக தான் இதை சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னால சொல்ல முடியாது. ஏன்னா எதுக்காக பண்ணீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்களை மாதிரியெல்லாம் என்னால இதுதான் கன்ஃபார்ம்னு சொல்ல முடியாது சார். எனக்கு என்ன தோணுதோ என்னோட கருத்தை மட்டும்தான் நான் சொல்றேன். ஆனா உங்களோட கருத்து எப்படி இருக்குன்னா இதுதான் உண்மை, இது இப்படிதான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்படி எப்படியோ சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ மக்களே நீங்க தான் முடிவு எடுக்கணும், யார் சொல்றது உண்மை, இல்ல அவர் என்ன ப்ரூஃப் வச்சுட்டு அவர் சொல்றாரு. இன்னொன்று மக்களே உங்களுக்கு சொல்றது என்ன அப்படின்னா, ஒருத்தரோட சேனலுக்கும் அவருக்கும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, இல்ல நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அப்படி இருக்கிற ஒருத்தர் வந்துட்டு எது சொன்னாலுமே உண்மைதான் இருக்கும், கரெக்டா தான் இருக்கும்னு சொல்லிட்டு இதை நிறைய பேர் நம்பிட்டு இருக்கீங்க. அப்படி இல்லை. நிறைய பேர் வந்துட்டு உண்மைக்கு எப்பவுமே கம்மியான ஸ்ட்ரென்த் தான் இருக்கும், பொய்க்கு தான் அதிகமான ஸ்ட்ரென்த் இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் வெளியே வரதை விட நெகட்டிவான விஷயம் வெளியே வந்துச்சுன்னா
அது ஸ்ப்ரெட் ஆகுற விதம் வேற விதமா இருக்கும். அதுக்கு தான் அதிகமான வியூஸும் போகும், சப்ஸ்கிரைபர்ஸும் கிடைக்கும், லைக் கமெண்ட்னு சொல்லிட்டு நெகட்டிவிட்டிக்கு தான் அதிகமா கிடைக்கும். உண்மையான விஷயத்த பேசுற நிறைய யூடியூபர் இருக்காங்க. ஆனா அவங்க போட்டு இருக்கிற வீடியோஸ்க்கெல்லாம் பாருங்க, ஒரு 10,000 20,000 வியூஸ், அவங்களோட சப்ஸ்கிரைபர் கம்மியா இருக்குவாங்க. ஆனா ஒண்ணுமே தெரியாம ஒருத்தர் ஒரு விஷயம் போட்டுட்டாங்க அப்படின்னா அவங்க பேசுற விதத்துக்கு மட்டுமே அது உண்மையா இருக்கா பொய்யா இருக்கா ப்ரூஃப் இருக்கான்னு ஒண்ணுமே தெரியாது. ஆனா அவங்க ஜஸ்ட் அவங்க பேசுற கண்டென்ட்டா அவங்க பேசுற விஷயமும் நல்லா இருக்குன்றதுக்காக மட்டுமே அவங்கள நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்குவாங்க. ஸோ இந்த மாதிரியான சில பேர் சொல்ற விஷயத்த தான் நீங்க வந்துட்டு உண்மைன்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி அப்படி கிடையாது. ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு இருந்தா, நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சுட்டு இருந்தா அவங்க உண்மைதான் பேசணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. அவங்க எது வேணாலும் பேசுவாங்க. அது உண்மையா இல்லையான்னு சொல்லிட்டு நம்புறது உங்க கையில தான் இருக்கு. ஸோ நீங்க யோசிச்சு முடிவெடுங்க. எது உண்மைன்னு சொல்லிட்டு நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க. ஸோ இன்னும் நிறைய பேர் வந்துட்டு ஆக்சுவல் கான்செப்ட் என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க. ஆனா அந்த வீடியோ பாருங்க யாருக்குமே ஸ்ப்ரெட் ஆயிருக்காது. யாருமே அதிகமா பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா அதை வந்து பாசிட்டிவா போட்டுட்டு இருக்காங்க. உண்மையனையும் அதை சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோஸ் யாருக்குமே அதிகமா போய் ரீச் ஆகல. ஆனா அதுவே நெகட்டிவாவும் கம்பெனியை பத்தி ஒரு தப்பான கருத்தையும் வந்துட்டு நிறைய பேர் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 50,000 1,00,000 அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வியூஸ் கமெண்ட் லைக்ஸ்ன்னு சொல்லி வந்துட்டு இருக்கும். ஸோ இதுந்தே தெரிஞ்சுக்கலாம், ஒரு நெகட்டிவிட்டிக்கு இருக்கிற ரீச் வந்துட்டு ஒரு பாசிட்டிவிட்டிக்கும் உண்மைக்கும் கிடையாது. எப்பவுமே பொய்க்கு தான் அதிகமான ரீச் வந்து இருக்கு. ஸோ இது வந்துட்டு மக்கள் நீங்க தான் வந்துட்டு ஒரு பொய்க்கு அதிகமான ரீச்சை கொடுத்துட்டு இருக்கீங்க. உண்மையை வந்து இது பண்ணிடுறீங்க. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, என்னதான் இருந்தாலுமே 1000 பொய் ரிப்பீட்டடா சொன்னாலுமே உண்மைக்கு ஈக்குவல் பொய் ஆகாது. உண்மை எப்பவுமே உண்மை மட்டும்தான், பொய் எப்பவுமே பொய் மட்டும்தான். இதை ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நீங்களே வந்து சொல்லியிருக்கீங்க 17,000 கோடி இதுல இன்வால்வ் ஆயிருக்கு, 17 லட்சம் மெம்பர்ஸ் சிஎம் பிளான்ல கிரவுண்ட் மெம்பர்ல சேர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட் இருக்கிறதையும் நீங்களே சொல்லிட்டு அதுக்கப்புறம் எப்படி கொடுக்கணும் நீங்களே கேக்குறீங்க. ஒண்ணு, அமௌண்ட்டே இவங்க கிட்ட இல்ல, இந்த கம்பெனி எப்படி அமௌண்ட் கொடுக்க முடியும் நீங்க கொஸ்டின் கேட்டா உங்களோட கொஸ்டின் நியாயமானது, நீங்க சரியா கேக்குறீங்கன்னு ஒத்துக்கலாம். நீங்களே அமௌண்ட் இருக்கணும் சொல்லிட்டு அது எப்படி கொடுக்குவாங்கன்னு நீங்களே கொஸ்டின் கேட்டா அது எப்படி? அதுல என்ன ஆன்சர் இருக்கு? சில பேர் வந்துட்டு புத்திசாலித்தனமா பேசுறவங்களத கூட ஒத்துக்கலாம். ஆனா அதி புத்திசாலித்தனமா சில பேர் பேசி அது வந்து வேற மாதிரி போயிடும். ஸோ அந்த மாதிரிதான் இப்போ வந்துட்டு இந்த கருத்து எல்லாமே இருக்கு. அதி புத்திசாலித்தனமா நீங்க பேசுறது வந்துட்டு நிறைய பேர் புத்திசாலித்தனம்னு நினைச்சு நம்பிட்டு இதுதான் சரின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஒண்ணு, இவங்க கிட்ட ₹1 கூட இல்லைங்க, கம்பெனி நஷ்டத்துல போயிட்டு இருக்கு, இவங்களால எப்படிங்க மக்களுக்கு பணம் கொடுக்க முடியும்னு கொஸ்டின் கேளுங்க. ஸோ அப்போ அது உங்களோட நியாயமான கொஸ்டின், இவர் உண்மையா தானே பேசுறாருன்னு சொல்லலாம். இத்தனை கோடி இருக்கும்போது மக்களுக்கு இந்த அமௌண்ட்டை கொடுக்கறதுக்கு என்னங்க ஆச்சு? கம்பெனிக்கு அமௌண்ட் கொடுத்துட்டு தானே இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, எஃப்ஐஆர் ஃபைல் ஆன டேட்ல இருந்து ஒரு வாரமும் பே அவுட் போயிட்டு தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு தெரியும் அமௌண்ட் கிரெடிட் ஆச்சா இல்லையா, இல்ல உங்க சர்க்கிள் யாருக்காவது ஆகியிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க போய் மென்ஷன் பண்ணுங்க கமெண்ட்ல, நீங்க பே அவுட் வாங்கிட்டு இருக்கிறத. ஏன்னா எப்படி கொடுக்காங்கன்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்கறாங்கல்ல, நீங்க வாங்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, நீங்க போயிட்டு மென்ஷன் பண்ணுங்க. ஸோ நேத்து பே அவுட் வாங்கினா இந்த வாரம் பே அவுட் வாங்கிட்டு இருக்கிற, இல்ல இந்த எஃப்ஐஆர் ஆனதுல இருந்து பே அவுட் வாங்கிட்டு இருக்கிற யாராவது இருந்தா மென்ஷன் பண்ணு. இன்னும் மக்கள் வந்து இருக்கிறவங்க எல்லாருமே நம்பிக்கையா தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. யார் என்ன வேணா பேசட்டும் மேம், எங்களுக்கு தெரியும் கம்பெனில இருந்து பே அவுட் வந்துட்டு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மைவி3 ஆட்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ நாங்க நம்பி இருக்கிறோம், எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஸோ அவன் பேசுறான் இவன் பேசுறான் எதேதோ சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க யாரை பத்தியும் நம்ப தயாரா இல்லை. எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க அதை பத்தி எதுவுமே இது பண்ணாம நீங்களும் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய சர்வீஸை நீங்க கொடுத்துட்டு இருக்க, நாங்க எங்களோட வேலையை நாங்க பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எங்களுக்கு பாசிட்டிவான விஷயம் தான் வந்துட்டு இருக்கே தவிர யாரோ சில பேரால மட்டும்தான் என்ன இப்படி போட்டுட்டு இருக்காங்க அப்படி போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு மக்களுக்கு தெரியும் கம்பெனி இன்கம் கொடுத்துட்டு இருக்கா இல்லையா, என்ன சுச்சுவேஷன்ல இருக்கு, ஒருவேளை எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடிச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மக்களுக்கு தெரியும். ஏன்னா வெளியா இருக்கிறவங்களுக்கு வெளியா இருக்கீங்க சார், உள்ள நீங்க வந்தாதான் உள்ள என்ன இருக்குன்னு தெரியும். ரோடுக்கு அந்த கேட்டுக்கு வெளியவே இருந்துட்டு உள்ள இதுதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு எப்படி உங்களால சொல்ல முடியும்? உள்ள இருக்கிறவங்களை கேட்டா உள்ள நடக்கிறது தெரியும், வெளியா இருக்கிறவங்களை கேட்டா வெளியே நடக்கிறது தான் தெரியும், உள்ள நடக்கிறது தெரியாது. அப்படி இருக்கும்போது வெளியா இருக்கிற நீங்க வெளியா இருக்கிற கருத்தை மட்டுமே இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு வெளியா இருக்கிற கருத்தை வேணா சொல்லுங்க, ஆனா உள்ள இதுதான் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா உள்ள இருக்கிறது வேற, நீங்க வெளியா இருந்துட்டே பார்த்துட்டு உள்ள இருக்கிறது இதுதான் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படி கிடையாது தான். நான் இதுல சொல்லியிருக்கிற விஷயம் எல்லாமே ஜஸ்ட் ஒரு சின்ன சாம்பிளான விஷயம் தான். அவர் சொன்னது எல்லாமே சரியா தப்பா அப்படின்ற மட்டும்தான் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இது இன்னும் அடுத்தடுத்த பார்ட் இருக்கு. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸை பார்க்கறது மூலயமா அவர் இது வரைக்கும் சொன்னது எல்லாமே உண்மையா பொய்யா இல்லையான்னு சொல்லிட்டு
உங்களுக்கும் தெரிய வரும். நான் கண்டிப்பா உங்களுக்கு வந்து அதை புரிய வைக்குவேன். ஸோ நீங்களும் யோசிச்சு பாருங்க. ஸோ அடுத்த பார்ட் வர வரைக்கும் மிஸ்டர் மதன் கௌரி அவரும் யோசிக்கட்டும். நாம போட்ட வீடியோஸ் வந்து சரியா தப்பா, நம்ம சொன்ன கருத்து வந்து உண்மைதானா, இல்ல நம்ம வந்து பொய்யான விஷயத்தான் போய் மக்கள் கிட்ட சொல்லிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் யோசிக்கட்டும். மக்கள் ஆகிய நீங்களும் யோசிங்க. அது மட்டும் இல்லாம எம்ஜி ஸ்குவாட் அப்படின்னு சொல்ற நிறைய ஃபேன்ஸ் இருக்குவாங்க, நிறைய பேர் இருக்குவாங்க. நீங்களும் சொல்லுங்க, உங்களோட எம்ஜி பேசுனது சரியா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே சொல்லுங்க. ஸோ எது உண்மை, எது பொய், எது சரி, எது தப்புன்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் அடுத்தடுத்த வர வீடியோஸ்ல பார்க்குவோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ல வரும்னா நம்மளோட மை வித் ட்ரீம்வே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் என்ற பெல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு முதல்ல நோட்டிஃபிகேஷன்ல வந்துடும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நான் பேசுனதெல்லாம் உண்மைதான்னு சொல்லிட்டு உங்களுக்கும் தோணுச்சுன்னா, நிறைய பேர் பயந்துட்டு நிறைய பேர் மை வித் வந்து தப்புன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியாம இது இப்படிதான் சொல்லிட்டு நிறைய பேர் தெரிஞ்சுட்டு இருக்குவாங்க, இல்ல நிறைய பேர் பேசிட்டு இருக்குவாங்க, இல்ல நிறைய பேர் வந்து ஒரு பயத்துலயும் ஒரு பதட்டத்திலையும் நம்ம ஒருவேளை ஏமாந்துருவோமோன்ற ஒரு எண்ணத்துலயும் நிறைய பேர் இருக்குவாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்க. அப்பதான் உண்மை என்னன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தெரிய வரும். அவங்களும் எந்த ஒரு பயமோ பதட்டமோ இல்லாம ஒரு நிம்மதியோட டிராவல் பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் வந்துட்டு மிஸ்டர் மதன் கௌரி கிட்ட சொல்ற விஷயம் மட்டும் இல்ல, நிறைய யூடியூபர்ஸ் வந்து தப்பா போட்டுட்டு இருக்கீங்க. அவங்க கிட்ட கேட்குற விஷயம் இல்ல சொல்ற விஷயம் எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். நீங்க வந்துட்டு வீடியோஸ் போடுங்க, அது வந்து உங்களோட தனிப்பட்ட கருத்து. உங்களை வீடியோஸ் போடாதீங்க, இல்ல நீங்க ஏன் போடுறீங்கன்னு சொல்லிட்டு உங்களை யாரும் கேட்க முடியாது. ஏன்னா யார் வேணாலும் போடலாம், அது அவங்களோட தனிமனித உரிமை, அது அவங்களோட சொந்த கருத்தும் கூட. என்னன்னா உங்களோட கருத்தை நீங்க போட்டா கூட பரவாயில்ல, ஓகேப்பா இவங்களுக்கு இப்படி தோணுது அதனாலதான் இவங்க இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தோணலாம். ஆனா நீங்க உங்களோட கருத்தையே போடாம அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, ஏதோ ஒரு வக்கீல் சொன்னாங்க, ஏதோ ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டர் சொன்னாரு, யாரோ ஒரு பர்சன் சொன்னாங்க, இவங்க வந்து அதை சொன்னாங்க இது சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரு எதை சொன்னாங்கன்னே முழுசா தெரியாம நீங்க அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. இதுல வந்துட்டு நீங்க வெறும் உங்க வியூஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களோட வீடியோஸ் வந்து ரீச் ஆகணும், அது மூலியமா நீங்க ஒரு மணி எடுக்கணும், இன்கம் எடுக்கணும்னு மட்டும்தான் பாக்குறீங்களே தவிர, இதுல வந்துட்டு இப்போ பிரசன்ட் 50 லட்சத்துக்கும் மேல மக்கள் வந்துட்டு இன்கம் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த 50 லட்சத்துக்கும் மேல இருக்கிற மக்களோட வாழ்வாதாரத்துல நீங்க வந்து விளையாடிட்டு இருக்கீங்க, அவங்களோட வாழ்க்கையை கெடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இது வந்துட்டு தெரிய வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துட்டு மை வித் மக்களின் நிறுவனம் தான், இது வந்து மக்களுக்கான நிறுவனம் தான் சொல்லிட்டு ரொம்ப தொலைவுலலாம் இல்லை, ரொம்ப கிட்டதான் இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாருக்குமே தெரிய வரும். அன்னைக்கு வந்துட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஸோ இத்தனை நாள் இவங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்து நம்ம மை வித்ரை தப்பா நினைச்சிட்டோமே, பொய்யா நினைச்சிட்டோமே. மை வித்ரி வந்து பெஸ்ட் நிறுவனம் தான், நம்ம அதுல சேரலாம், இல்ல சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கும், நம்ம மை வித்ரிக்கு வந்துட்டு உண்மையான வெற்றி வந்து கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நீங்க வீடியோ போடுங்க சார், உங்களை யாருமே வேணாம்னு சொல்லல. ஆனா போடுறதுக்கு முன்னாடி பிளஸ் எது மைனஸ் எது, இல்ல எது உண்மை எது தப்புன்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் கொஞ்சமாவது தெரிஞ்சுட்டு அதை ஆராய்ஞ்சிட்டு உங்க சேனல்ல வீடியோவா போடுங்க. ஏன்னா ஒரு சின்ன யூடியூபர்ஸ் ஒண்ணுமே கண்டென்ட் இல்லாம பேசுறவங்களதெல்லாம் பெருசா பேச மாட்டாங்க. ஏன்னா இது வந்து அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல போல, ஏதோ ஒன்று பேசிட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு. பட் நீங்க எல்லாமே வந்துட்டு ஒரு ஃபேமஸான இடத்துல அதிகமான ஃபாலோவர்ஸ் அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு பெரிய இடத்துல இருக்கிற ஒரு நபர்கள், நீங்க ஒரு விஷயம் பேசினா அது உண்மைதான்னு சொல்லிட்டு மக்கள் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ உங்க மக்களுக்கு கொஞ்சமாவது உண்மையை கொண்டு போய் சேருங்க, அவங்களுக்கு உண்மை என்னன்னு சொல்லிட்டு புரிய வைங்க. அப்படியும் இல்லையா, நீங்க உண்மையை தெரிய வைக்கவும் வேணாம், நீங்க என்னன்னு சொல்லிட்டு மக்களுக்கு புரிய வைக்கவும் வேணாம். அட்லீஸ்ட் மக்கள் மத்தியில இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவான விஷயத்த கொண்டு போய் சேர்க்கறது, ஒரு தப்பான கருத்தை சொல்றது, அது மூலியமா இது எல்லாமே ஒரு விதமான வயலன்ஸ் தான் நீங்க பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே. ஏன்னா இப்போ நாளைக்கே மை வித்ரி வந்துட்டு மக்களின் நிறுவனம் இது வந்து உண்மையான கம்பெனி தான் சொல்லிட்டு தீர்ப்பு வந்துரும். அப்பெல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்போ வந்து போட்டுருவீங்களா, நான் இது வரைக்கும் பேசுறது எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு? அப்பவும் நீங்க ஏதோ ஒரு நெகட்டிவான விஷயத்த மட்டும் தான் போடுவீங்க. ஏன் அப்படின்னா, இப்ப சாதாரண ஒருத்தர் வந்துட்டு ரோட்ல போயிட்டு இருக்கும் போது யாரோ ஒருத்தருக்கு வந்துட்டு ஒரு கார்ல இருந்து இறங்கி இல்ல சும்மா ஒரு ஹெல்ப் பண்றாருன்னா அதை பெருசா பேச மாட்டாங்க. அதுவே ஏதோ ஒரு ஃபேமஸான இருக்கிற ஒரு செலிபிரிட்டிஸோ ஒரு ஆக்டரோ இல்ல ஒரு பொலிட்டிஷியனோ அந்த விஷயத்த பண்ணிட்டாங்கன்னா அதுதான் பெருசா பேசுவாங்க. விஷயம் ரெண்டுமே ஒண்ணுதான், ஆனா அது யார் பண்றாங்கன்றதுலதான் இருக்கு, அது அதிகமா பேசப்படுதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் அதே மாதிரிதான், சின்ன சின்ன யூடியூபர்ஸ் நிறைய மக்கள் இன்கம் எடுத்துட்டு இருக்கிறவங்க பேசுற உண்மை எதுவுமே வெளியே வரமாட்டேன் இருக்கு. ஸோ நீங்க வந்து ஒரு பெரிய இடத்துல இருக்கிறதுனால நீங்க பேசுறது எல்லாமே உண்மைதான்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் வந்து நம்பிடுறாங்க. ஸோ உங்ககிட்ட கேட்டுக்கிறது எல்லாமே ஒண்ணுதான், அட்லீஸ்ட் கொஞ்சமாவது மக்களுக்கு உண்மையை கொண்டு போய் சேருங்க. இல்ல உங்களால அதை பண்ண முடியலையா விட்டுருங்க, நீங்க இதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லல,
உண்மையை நீங்க சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்லல, இருக்கிற உண்மையை தப்பா பொய்யா மக்கள் கிட்ட வந்துட்டு கொண்டு போய் சேர்க்காதீங்க. அதுதான் உங்ககிட்ட சொல்றது. எனிவே மக்களே, அவரும் அடுத்த வீடியோ வர வரைக்கும் முடிஞ்சா அவரும் யோசிக்கிட்டோம், சொன்னது எல்லாமே சரியா தப்பான்னு சொல்லிட்டு நீங்களும் யோசிங்க. ஸோ அடுத்த வீடியோஸ் இது அப்படியே கண்டினியூ ஆகட்டும். அவர் இன்னும் எதெல்லாம் பேசியிருக்கிறாரு, அது எல்லாமே அவர் நியாயத்தோட தான் பேசினாரா, ஜென்யூனா தான் பேசினாரா, மக்கள் கிட்ட உண்மையை கொண்டு போய் சேர்க்கிற விதமா தான் பேசினாரா, இல்ல சும்மா நாமளும் வீடியோ போட்டா நம்மளுக்கு தான் இவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்களே, இதுவும் ஒரு வீடியோவா பேசிட்டோம், இது மூலியமா நாமளும் ஒரு இன்கம் பார்க்கலான்ற நோக்கத்தோட போட்டாரான்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, மைவி3 ஆட்ஸை பத்தி சொல்ற விஷயம் எல்லாமே உண்மையா பொய்யா, இல்ல மைவி3 ஆட்ஸ்ன்றது ஒரு ஜென்யூன் கம்பெனி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குருஜி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற அன்பார்ந்த இந்த சேனல்ல வந்துட்டு முழுக்க முழுக்க எல்லாத்த பத்தின வீடியோஸ் வந்து போட்டுட்டு இருக்காரு வித் ப்ரூஃபோட. மற்ற யூடியூபர்ஸை மாதிரி அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க இதுதான் கருத்துன்னு சொல்லிட்டு சொல்லாம உண்மை என்ன இருக்கோ உண்மையையும் அதுக்கான ஆதாரத்தையும் வச்சு அவரு பேசிட்டு இருக்காரு. யாரெல்லாம் இது வரைக்கும் மைவி3 பத்தி தப்பா பேசுனீங்களோ அலர்ட் ஆகிக்கோங்க. உங்களுக்கான அடுத்த உங்க முகத்தெரிய கிழிக்கிறதுக்கான நேரம் வந்துட்டு இருக்கு. உங்களை கிளின்னு வச்சு கிழிக்க போறாரு. ஸோ உங்களை கிழிக்கிறத நானும் பார்க்க போறேன், வெளியே இருந்து மக்களும் பார்க்க போறாங்க, கூடிய சீக்கிரம் நீங்களும் பார்க்க போறீங்க. ஸோ யாரோட முகத்தெரிய கிழியுது, யாரோட முகம் உண்மையான முகம் வெளிச்சுக்கு வரப்போகுது, மைவி3னா என்னன்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரம் எல்லாருக்கும் தெரிய போகுது. ஸோ அதுக்காக நீங்க மைவி3 பத்தின உண்மை, மைவி3ன்னு இல்லைங்க, உண்மை என்னன்னு நீங்க உண்மையிலேயே ஒரு சோசியல் மீடியாவை ஒரு சேனலை பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட அன்பார்ந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போதான் உங்களுக்கு வந்துட்டு எது உண்மைன்றது உங்களுக்கும் தெரிய வரும், உங்க மூலியமா நிறைய பேருக்கும் தெரிய வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ன்ற பெல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நம்மளோட அன்பார்ந்த சேனல்ல போற வீடியோஸ் அடுத்து உங்களுக்கு வரும். ஸோ அந்த யூடியூப் சேனலுக்கான லிங்க் வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் தரேன், இல்லை நீங்கள் போயிட்டு டைப் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு வந்துட்டு சேனல் வந்துட்டு மேலே நோட்டிஃபிகேஷனில் சர்ச் பட்டன்லாம் வந்துடும். ஸோ நீங்கள் அப்படியும் போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ மக்களே, உண்மை எது பொய் எது, எது சரி எது தப்புன்னு சொல்லிட்டு யோசிக்கிற இடத்துல நீங்கள் இருக்கீங்க. உங்கள் மனசாட்சிப்படி நீங்கள் ஆராய்ஞ்சு சரியான முடிவு எடுங்க. ஃபேமஸாக இருக்கிற ஒருத்தர் சொல்லிட்டாங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எது ஒன்றுமே நம்பாதீங்க. ஆக்சுவலி உண்மை எதோ பொய் எதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்துல இருந்தால் அதை ஆராய்ச்சி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அதனால வந்துட்டு முடிவு எல்லாமே உங்கள் கையில். இல்லை இன்னும் நான் இதை பற்றி நல்லா தெரிஞ்சுட்டு நான் ஒரு முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா, அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன மாதிரியான வீடியோ, அவர் சொல்கிறதுல எவ்வளோ உண்மை இருக்குது, எவ்வளோ பொய் இருக்குது, இல்லை பொய் மட்டும்தான் அந்த வீடியோவில் இருக்குதா, வெயிட் பண்ணி பாருங்கள் அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனிவே, வாழ வைத்து வாழ், தீமைக்கும் நன்மை செய், உண்மையை உருக்க சொல் அப்படின்ற தாரக மந்திரத்தை வாழ்க்கையோட கனெக்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரே நிறுவனம் மைவி3 ஆட்ஸ் நிறுவனம். இது வந்துட்டு மக்களின் நிறுவனம், மக்களுக்கான நிறுவனம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிய போகுது. அதை நானும் பார்க்க போறேன், நீங்களும் பார்க்க தான் போறீங்க. எல்லாரும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களோட சேர்ந்து நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனிவே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.